இந்த வழக்கில் சிவதாஸ் தான் கொலை செய்தார் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க பிராசிகியூஷன் தரப்பு தவறியிருக்கிறது. வழக்கில் எழுப்பப்பட்ட பல சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஆகவே சந்தேகத்தின் பலனை சிவதாசுக்கு சாதகமாக்கி அவரை நான் விடுதலை செய்கிறேன். ஐயா, இந்த தம்பி என் பிள்ளையை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. அது உண்மையாவே இருந்துட்டு போட்டு. ஆனா அவனா வெட்டிக்குள்ள போய் படுத்திருக்க முடியாது இல்லையா? யாரோ ஒருத்த அவனை வெட்டித்தன உள்ள போட்டிருக்கணும். என் பிள்ளைய கொண்டது யாரியா? ஒரு தீர்ப்பு வழங்கும் போது குறுக்கிட்டு பேசுவது நீதிமன்ற அவமதிப்பாகும். உங்கள் மனநிலையை உணர்ந்து நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை கைது செய்யுமாறு போலீசாருக்கு நான் ஆணையிடுகிறேன். சுடுகாட்டில் உன் பிள்ளைய மட்டும் இருக்கல, சத்தியம், தர்மம், நேர்மை எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிட்டாங்க. நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம், போலவா? இந்த மாதிரி நீதி வழங்க இடத்துல நின்றுட்டு நமக்கு தான் பாவம். வா போலாம், வா. கங்க்ராச்சுலேஷன், நல்லா படிப்பா. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அப்பா பையங்கிற உறவையும் மீறி ஃப்ரெண்ட்ஸுங்கிற உறவு இருக்கு. என் இதயம் முழுக்க சேர்த்து வைத்த கனவுகளுடன் கல்லூரி வாசலில் முதல் நாள் காலடி எடுத்து வைக்கிறேன். இதுவரை செய்தித்தாள்கள் மூலம் மட்டும் நான் அறிந்திருந்த ராகிங் கொடுமை எனக்கு நேரடி அனுபவமாக நேர்கிற போது கசப்பாகத்தான் இருக்கிறது. வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா, எந்தன் பேபி தலைமீகும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. மாறன், சாரிம்மா. மாறன், பேப்பர் பாத்தியா? மாறன், பேப்பர் பாரு, போட்டிருக்கான். கல்லூரி மாணவன் சுதந்திரா ரேக்கிங் வழக்கில் கைது போட்டிருக்கான். எல்லாம் டீட்டெயிலா பாத்தியா? அவன் போட்டோ. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொண்டு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பழைய பழமொழி. டோட்டலா மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் உடனே இம்மீடியட்டா பனிஷ்மெண்ட். நேத்து ரிலீஸ் ஆயிருக்கா, இன்னைக்கு செத்து போயிட்டான். சட்டத்துல டப்பு கொடுத்து தப்பிக்கலாம், சாவி கிட்ட முடியுமா? முருகன் விட்டா ரயில்ல வேலை, அவன் போயிட்டா மேல. ஏம்மா நீனும் ஸ்கூலுக்கு ரெடியாகல? நான் இனிமே படிக்கலப்பா. ஏ? என்னால படிக்க முடியலப்பா. ஏம்மா? புஸ்தகத்தை திறந்து வச்சாலே அண்ணன் ஞாபகமா வருதுப்பா. நான் என்ன கேட்டாலும் எனக்காக விட்டு கொடுத்துருவான்ப்பா அண்ணன். ராத்திரி என் கனவுல வந்து நான் டாக்டர் ஆயிடுவேனான்னு அழுகுறான்ப்பா. அம்மா வேற இப்படி ஆயிட்டாங்க. எப்பப்பா அம்மா என் கூட பேசுவாங்க? பேசுவாங்கம்மா, சீக்கிரம் பேசுவாங்க. சார். யாரு? யோ வெளில வந்து பாரியா, உள்ள இருந்து கேட்டா எப்படியா? யோ என்ன சார்? கடைசியா உன் பையன் போட்டிருந்த ட்ரெஸ், செருப்பு, கண்ணாடி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கு. எப்போ வேணா அந்த கையெழுத்து போட்டு வாங்கிக்க. சரிங்க சார். வரட்டா? சரிங்க சார். வரட்டுமா? என்ன அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல சார். சரியான கல்லூரி மங்கையா நீ. யார்கிட்டையும் கை நீட்டவும் மாட்டேன், யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டேன். அங்க இருக்கடா. நினைச்ச F1 ஸ்டேஷன் சொன்னே நீ ஏத்தே இருப்ப நினைச்ச.
ஏ கணேசா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க. யோ, வேற சொல்லி கூப்பிடுறத பேஜை குத்தி வச்சிருக்க. இந்த காக்கி சட்டை போட்டல எகத்தால தாங்க முடியலையா? யோ, அவன முதல்ல வெளிய விடியா. திருடின நகை அவன் கையில இருக்கும்போது தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். களவாணி போய் கோயிலுக்கு போனா காணிக்கையா போட போவா, உண்டியல தாயா உடப்பா. உனக்கு எவ்வளவு பங்கு வேணும் கேட்டு வாங்குவியா? அதை விட்டு போட்டு என்ட்ரி போடுறேன், எஃப்ஐஆர் போடுறேன். ஏன் கவர்மெண்ட் பேப்பரை வேஸ்ட் பண்றீங்க? ஊருக்குள்ள ஒரு பெரிய லாயரா இருந்துகிட்டு ஒரு அக்கிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? யோ, அது இல்லாதனாலதான் ஊருக்குள்ள நான் பெரிய லாயரா இருக்கேன். இத பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அவனை முதல்ல வெளியே விடுறியா இல்ல நான் உன்ன உள்ளதல்லவா? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? கைய வச்சிட்டியா? அவனை வக்கீல் மேலேயே கைய வச்சிட்டியா? வக்கீல் மேல கைய வச்சா என்ன தெரியுமா உனக்கு? இங்க ஏடுறா, இங்க ஏடுறா. டே, சுத்தி சுத்தி ஆடுறா. டே, ஆடுறா. டே, மவன ஆடுறா. யோ சுனா யோ சார், என்னையா பிரச்சனை? யோ, உன் சப் இன்ஸ்பெக்டர் தான் பிரச்சனை. யோ என்னையா பண்ண? ஏன் சார், ஒரு அக்கிஸ்ட பிடிச்சு உள்ள போட்டது தப்பா சார்? தப்பு தாயா. அவன் நகையை தின்ன நீ கண்ணால பாத்தியா? கேக்குறாருல, சொல்லியா? யோ, அந்த கதையை நான் சொல்றியா? எவனோ கோயிலுக்கு போய் சாமி கழுத்துல கைய வச்சிருக்கான். ஆத்தாடி, அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டு நகையெல்லாம் போட்டு போயிட்டான். வர அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளு ஐயோ சாமி நகையெல்லாம் கீழே கிடக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து சாமி இடத்துல மாட்டிருக்கான். அடடடா, அதை தப்புன்னு சொல்லி ஓ ஆளு இவனை புடிச்சு உள்ள போட்டிருக்கான். இல்லடா, நான் சொன்ன கதையெல்லாம் கரெக்ட் தானே? ஆமாண்ணே. அவன் உண்மையை தான் சொல்லுவேன். யோ அப்புறம் என்ன, கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாருல, இதை தயா கோர்ட்லயும் சொல்ல போறாரு. யோ தானா, தம்பி தம்பி தம்பி, இப்பதானே புதுசா வேலை சேர்ந்திருக்கிய, கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருக்கும். எல்லாம் ரத்தம் சுருன்னு பாயுதோ, போய் கதவை திறந்து விடியா. என்ன பாக்குற? உன் மேல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். முதல்ல சீனியரை மதிக்க கத்துக்க. போ, போய் திறந்து விடு. ஏ ஈனா, பு, உன் கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு அதே பழக்கம் வந்துருச்சியா? எப்படியா என் கூட சேர்ந்து சமாளிக்கிற நீ? சண்டை கோழியை காட்டுல மோசமா இருக்காவ. உண்டாட்டியே சமாளிக்கிறோம் போலீஸ. வாயா மானா வா, என்ன முடித்துறோம்? ஐயா, என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். புள்ளையே போயிட்டா, ட்ரெஸ்ஸை வச்சு என்னையா பண்ண போற? அட என்ன மகள் எப்படி கட்டிய? நாளை கருமாதி பண்ணணும்னா பிள்ளை கடைசியா போடுற துணிமணி வச்சு தானே பண்ணணும். அதுக்கு தானே காரியத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அதை எப்படியா கூப்பிடுவாரு? மைக்கை தூக்கிட்டு எவன் வந்தாலும் பேட்டியை கொடுத்து பாப்புலர் ஆனவரு. அப்புறம் பேட்டியை எடுத்தவன், பேட்டியை பார்த்தவன், இவனெல்லாம் கூப்பிட வேண்டிய வரும்ல. கலெக்டர் ஆபீஸ்ல கையேந்தாத ஆளு கட்டுப்படி ஆகுமா? அப்ப மானா வெளியே தெருவ போனா எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்கன்னு சொல்றியே. ஐயா, என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா. போங்க, உள்ள ஒரு நல்லவர் இருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. யோ, நைட் என்ன ப்ரோக்ராம்? ஏன் என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, பொண்டாட்டி ஊர்ல இல்ல, தனியா தான் இருக்க. ஏதாவது சரக்கு போட்டு தாக்கலாமா? சார், நான் அப்புறமே பேசுறேன். என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸு. நீண்ட தூரம் போனாயே, யாரை கேட்டு போனாய்? மரணம் வேண்டும் என்றேதான் யாரை நீயும் கேட்டாய்? உன்னை பார்த்த கண்ணில் நீர் இன்று இல்லை, உன்னை பிரிந்த நெஞ்சில் உயிரின்று இல்லை. என்னை தூக்க நீ வந்தாய், உன்னை தூக்க நான் நின்றேன், நான் பாவிதான்.
போற அவசரத்துல நாய்க்கு சோத்த போட்டாலோ என்னவோ. போனவ திரும்பி வந்துட்டாளா? நீ எதுக்கு இங்க வந்த? என் புள்ளைய கொண்டது யாருங்க? இத கேக்குறதுக்கு ஏன் அந்த நேரத்துல இந்த கோலத்துல வந்த? நாரி தொலைதாயா? என் புள்ளைய சிவதாஸ் கொலை பண்ணவே இல்லைங்களா? அதையே ஏயா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க சொல்லுங்க சார். ஆமையா, உன் புள்ளைய அந்த சிவதாஸ் தாயா கொன்னா. அவனை கண்டம் தொண்டமா வெட்டி சூட் கேஸ்குள்ள அவன் தான் வச்சான். கிறுக்கு பையா. உன் புள்ளைய அவன் கொலை போடுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தான்னு வச்சுக்க, இந்த கோர்ட்டு கேஸ் இல்லாம பண்ணிருப்ப. ஆமா, ஃபுல் ஸ்டோரி கேட்டிய, என்ன பண்ண போற? கொலை பண்ணான்னு தெரிஞ்சு எதுக்கு சார் அவனை காப்பாத்துனீங்க? துட்டியா? துட்டு, மணி, பணம், 10 லட்சம் கேஷ், எல்லாம் பழைய நோட்டு. பத்தாதுக்கு வீஞ்சூர் பக்கத்துல ஒரு சொகுசு பங்களா. நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? குடு 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 குடு. குடுத்தீன்னா நாளை காலையில 10 மணிக்கு சிவதாச உயிரோட கொண்டு வரேன். பணத்துக்காக புடவை அவுக்கிற பொம்பளைக்கும் பணத்துக்காக புத்தியை வைக்கிற உனக்கும் என்னடா வித்தியாசம்? மரியாதை பேசு. இனிமே நீ பேசவே கூடாது. யுவர் ஆனர், வக்கீல் சுப்பிரமணியம் அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறார். அதனால் தடுமாறி அருகில் இருக்கும் சிலையின் மீது விழுந்திருக்கிறார். அதில் இருக்கும் ஈட்டி அவருடைய வயிற்றை குத்தி கிழித்ததனால் ரத்தம் அளவுக்கு அதிகமாக வெளியேறி துடிதுடித்து அதே இடத்தில் இறந்திருக்கிறார். ஆகவே யுவர் ஆனர், இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு விபத்து. நீ இன்னும் தூங்கலையாம்மா? தூக்கம் வரலப்பா. உனக்குமா? போய் தூங்குமா. சரிப்பா.
உள்ள ஒண்ணும் இல்ல சார். கார்பரேஷன் ஃபோன் போடு. எஸ் சார். இந்தாங்க சார். ஹலோ, நான் எஃப்என் இன்ஸ்பெக்டர் இருளாண்டி பேசுறேன். 1000 விளக்கு பகுதியில் முனுசாமி ஸ்ட்ரீட்ல கடைசியா லாரி எப்போ வந்து குப்பை வச்சு? சார் அது 8வது மண்டலம் 106வது பகுதி, அங்க கேளுங்க சார். யோ, என்னையா மண்டலங்கிறான் பகுதிங்கிறான்? ஆமா சார், நம்ம ஏரியா கேஸ வெளியில யாரும் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் சார் எல்லாருக்கும் சட்டம் எல்லாருக்கும் போதும். போன போடியா. நான் எஃப்என் இன்ஸ்பெக்டர் இருளாண்டி பேசுறேன். 1000 விளக்கு பகுதியில் முனுசாமி ஸ்ட்ரீட்ல உங்க லாரி கடைசியா எப்போ வந்து குப்பை வச்சு? சார் 7 மணிக்கு லாரி வந்து எடுத்து கோயம்பேடு குப்பை மேட்டர் கொண்டு போய் போட்டோம் சார். என்னய்யா? குட் மார்னிங் சார், ஐ அம் இன்ஸ்பெக்டர். இருளாண்டி தானே? அத்தாடி தீயா இருக்கீல சார். இல்லைன்னா நம்மளை எரிச்சிடுவாங்க. அந்த வக்கீல் சுப்பிரமணியத்தோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்களா? சார் அது ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு சார். ஓ, ஸ்டேஷன்ல இருக்கா? ஆமா சார். பத்திரமா இருக்கா? ஆமா சார். பி கேர்ஃபுல். தேங்க் யூ சார். சார் அந்த ஃபைல் எடு. சரி சார். சார் ஃபைல். இதுதானே அந்த கேஸ் ஃபைல்? அத்தாடி இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கியா? தட் இஸ் சிபிஐ. அந்த லாயர் சுப்பிரமணியத்தோட வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதுக்கு மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சார் புருஷனை கொண்டவங்க யாரும் கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல சார். அன்னைக்கு அவங்க வீட்டுல நாய் காணா போச்சு சார். அதை கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். என்ன பொம்பளை சார் அவங்க? அந்த நாயை கண்டுபிடிச்சிட்டா அந்த லாயரை யார் கொலை செஞ்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஸிலே அந்த நாய் முக்கியமான எவிடன்ஸ். டு யூ ஃபாலோ மீ? நீங்க நாயை கண்டுபிடிங்க. Yes, sir. நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். எஸ் சார். பயந்துட்டியாடா? நோ சார். உங்க 2 பேருக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு அம்மா கூட்டி விட்டுருமா. அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ் முடிஞ்சிடும். கலெக்டர் வந்து கொடியேற்றணும்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன அம்மா பத்திரமா பாத்துக்குமா. கொஞ்சம் இருங்கப்பா. அப்பா, என்னம்மா? ஏன்பா இப்பெல்லாம் சட்டையில பின் குத்திட்டு போறீங்க? கழட்டி கொடுங்கப்பா, நான் வேணா பட்டன் தைச்சு தரேன். வேண்டாம்மா, இப்பெல்லாம் இந்த பின்னு தான் ரொம்ப வசதியா இருக்குது. சுகமோ துக்கமோ எதையும் மனசுல அடைச்சு வச்சுக்க கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டியா? நீ கேட்க மாட்டே, நானே சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் லாயர் சுப்பிரமணியன் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிட்டாரு. கேள்விப்பட்டியா? இப்பெல்லாம் சாமியோட தீர்ப்பு சேட்டலைட்டை விட ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் டோட்டல் கன்ஃபியூஷன். இது கொலையா தற்கொலையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? தேங்க்யூ. சார், இன்னைக்கு இந்தியாவோட 56வது சுதந்திர தினம். as a கலெக்டரா நீங்க மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? சுதந்திர தினத்தை பத்தி கலெக்டரா நான் மெசேஜ் சொல்றதை விட மகாத்மாவை உயிரா நேசிச்சு தான் மகனுக்கு சுதந்திரம்னு பேர் வச்ச மாறன் சொல்லுவாரு. ப்ளீஸ் முகத்தெல்லாம் நல்லா தொடச்சிக்க. இன்னைக்கு ராத்திரி 8 மணி நியூஸுக்கு அப்புறம் பாரு, உலகமே உன்னை ஓஹோன்னு பார்க்க போகுது. நாளை காலம்பரம் ஆபீஸ்ல எல்லாரும் கியூர் வந்து நின்று உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பளிச்சுன்னு பதில் சொல்லு. சார் சொல்லுங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 56 வருஷம் ஆச்சு. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திரா காந்திக்கு எந்திர துப்பாக்கி, ராஜீவ் காந்திக்கு மனித வெடிகுண்டு. இன்னைக்கும் கூட நம்ம குடியரசுத் தலைவர் குண்டு துளைக்காத கூண்டுக்குள்ள நின்னுதான் கொடியேத்திக்கிட்டு இருக்காரு. ஜெய்ஹிந்த். சூப்பர் சார். சுதந்திரம் கிடைச்ச நம்ம நாட்டு முதல் குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்லைன்றதை எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்கீங்க. ரியலி சூப்பர் சார். மாறன் அண்ணே, அண்ணே கணேசன். டிரைவர் நம்ம வண்டி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஹரி அப். மெல்ல 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 மெல்ல. பயப்படாதீங்க. மெதுவா தூக்கும்பா.
என்ன ஸ்ட்ரோக்கா? எஸ் சார். பிபி இசிஜிலாம் எடுத்தாச்சு சார். மூவ். லேப் ரிப்போர்ட் வந்துச்சா? இன்னும் வரல சார். சீக்கிரம். டாக்டர், I think he's unconscious. சீக்கிரம் குயிக்கா எழுந்துங்க. Come on fast. சீக்கிரம் மூவ் பண்ணுங்க. நீ சாக மாட்ட. என்ன சாப்பிட்டாச்சா? என்ன நல்லவரே, எப்படி இருக்க? பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் பார்க்காத ஒரே போலீஸ்கார நீதாயா? நான் வந்திருக்கேன். ஏய் தேனமுனா, உன்னை தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, ஏன் வந்த நீ? சுருக்கு சுருக்குன்னு வந்துருமே கோவம். ஏய் பணத்தை நேரா வீட்டுல தானே கொண்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கேன், இங்கே எதுக்கு எடுத்துட்டு வந்த? திடீர்னு எல்லா ஆம்பளைங்களும் உங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாச கலெக்ஷன் ரொம்ப கம்மி, பணம் இல்லன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். காசு இல்லைன்னு சொல்றதுக்கு கார் ஏறி வரணுமா? ஒரு போனை போட்டு சொல்ல மூணாக்குனா. ஏன் இப்படி அனலா கொதிக்கிறீங்க? உங்க சூட்டை தணிக்க காருக்குள்ள ஒரு காவேரி இருக்கு. எதை சொல்லணுமோ அதை சொல்லாதடி, தேவையில்லாததா பேசு. ஐயா நல்லவரே, ஸ்டேஷனை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் எங்கன்னு போன் வந்துச்சுன்னா பார்ட்டி கூட இருக்காருன்னு போட்டு கொடுத்துறாத. ரவுண்ட் சப் இருக்காருன்னு பார்த்து சொல்லி வை. வரட்டுமா? ஆத்தாடி, ஏண்டி காருக்குள்ள என்னமோ காவேரி இருக்குன்னு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது அப்படித்தான் தெரியும், ஆனா அது. ஓ அப்படியா? டிரைவர், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, ஐயா ஓட்டிட்டு போவாரு. சரிங்கம்மா. வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு, அப்படியே ஃபில் அப் பண்ணிடுங்க. போடும் தம்பி. ஏய் டேங்க் ஃபில் பண்ணப்பா. மன்மதலீலையை வென்றார் உண்டோ. ஆமா தண்ணி போடுவியா? ஓடுவேன். உன் பேர் என்ன? ఏమి? అయ్యో ఏమండే ఏ పోలీస్ జిల్లా మీకు ఆంధ్రాలో? ఏంటి ఉని తీర్చిట్టి ఎవరు இருக்கிற?
இன்ஸ்பெக்டர் கூட வர்றமே ஏசி ரூம் கூட்டி போகாம இங்கே கூட்டியான்னு பாக்குறியா? வா 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 வா. நமக்கு அந்த மாதிரி இடமெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி இயற்கை சூழலை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ఏమి చెప్తారు మీరు? எது? ஓ, உனக்கு தமிழ் தெரியாதா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா. ஏய், வேமா வாடி. இருங்க, அவசரப்படாதீங்க, வாரேன். பாத்தாடி, என்ன தமிழ்ல பேசுற? நான் மல்டி லாங்குவேஜ். ஏய், வேமா வாடி. உன்னை போய் சொன்னாலே கவுத்துறாள் அந்த காணாம போனா. உட்காரு உட்காரு. சொல்லுங்க. இருளாண்டுக்கு போன் போடு போடு. அவரு நேத்து நைட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என்னையா அது? அந்த லாயர் கொலை வழக்கை கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சா அவனே ஆக்சிடென்ட் எல்பாய்ஸ்ல போயிட்டானே. போயிட்டு போறேன் சார். என்னையா சொல்ற? என்ன சார், ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட் சுதந்திரா கொலை வழக்குல சிவதாஸுக்கு ஆதரவு வந்தது வக்கீல் சுப்பிரமணியம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது இந்த இருளாண்டி. ஊருக்கே தெரியும் சிவதாஸ் தான் கொலை பண்ணான்னு. தப்பிக்க விட்டாங்க. அதான் ஆண்டவன் வச்சான் ஆப்பு. அந்த ஆண்டவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு ஏதாவது ஆப்பு வச்சிட்டானே. ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கானே. எந்த ஹாஸ்பிட்டல்? வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன், உங்க ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் விசாரிக்கலாமா? இப்ப இவர் இருக்கிற நிலைமையில நீங்க இவரை விசாரிச்சீங்கன்னா உயிருக்கே ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓ, ஆஃப் கோர்ஸ். இப்போ இவர் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கார் இல்லையா? டாக்டர் சார், இந்த பேஷண்ட்டை எப்படியாவது பேச வைக்கணும். ஓகே சார். அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சார், ஓவர்டேக் பண்ணாதே. எஸ் சார். பயந்துட்டியா? இல்ல சார். ஓ, வணக்கம். ஓ சாரி. இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சிஸ்டர், இது வேற டிபார்ட்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வழக்கமா டாக்டர் பிரகாஷ் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுவார்? 9:45. 9:45 சார். 9:45. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? 10 மணி சார். எதா? 10 மணி சார். 10 மணி. 9:45 உள்ள வந்திருக்காரு. 10 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சம்திங் ராங். அந்த டைம்ல இங்க அட்மிட் ஆன பேஷண்டோட பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் சார். மிஸ்டர் கணேசன். கணேசன் மிஸ்டர். கணேசன் ஃப்ரம் கலெக்டர் ஆபீஸ். அந்த ராகிங் கேஸில் இறந்து போனானே
சுதந்திராவோட அப்பாவும் கலெக்டர் ஆபீஸில் தானே வேலை பார்க்கிறாரு. பிதாவே ஓவர்டேக் பண்ணாது. எஸ் பயந்துட்டியாமா? நோ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஐ எம் மதுர கோபால் ஃப்ரம் சிபிஐ. ஓ ப்ளீஸ். தேங்க்யூ. உங்க ஆபீஸில் ஒர்க் பண்ற மிஸ்டர் மாறனை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். மாறனியா? என்ன விஷயம்? சமீபத்தில் நடந்த 2 மர்டர் கேஸிலே நாங்க அவரை சந்தேகப்படுறோம். நீங்க மாறனை சந்தேகப்படுறது ராமனை சந்தேகப்படுற மாதிரி. ஆஃப் கோர்ஸ். பட் வாலியை மறைஞ்சிருந்து கொன்னது தப்புன்னு ராமன் மேல ஒரு ஒஃபென்ஸ் இருக்கு இல்லையா? சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றது உங்க உரிமை. ஆனா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. கேன் யூ கால் ஹிம்? மாறனை கூப்பிடுங்க. ஐயா இன்னைக்கு அவர் லீவுங்க. என்ன ராமன் ஐ மீன் மாறன் இன்னைக்கு லீவா? பரவாயில்ல, நான் வீட்டில் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கமான்.